ஏப்ரல் மாசம் நாட்டுல ஒரு பாரிய பிரச்சனை, எல்லாம் மக்கள் அடிச்சுக்குவாங்களாம். அடிச்சுக்கிட்டு எல்லாம் வெட்டு குத்திக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கதையை சொல்லி போட்டுட்டான். ரணில் விக்ரமசிங்கவும் ஏப்ரல் மாதம் பெற போறாரு ஊருக்குள்ள. அது அப்ப அப்ப ஏதோ நடக்க போகுது. அப்ப பின்னணியில பேக்ரவுண்ட் பின் ஸ்டேஜில் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று மறந்துட்டீங்க, ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாசவை நாங்கள் முன்மொழிகிறோம். இன்னும் ஜனாதிபதி தேர்தலுக்கு 4 வருஷம் இருக்குது. எல்லாம் அங்கே உதக்கி நறுக்கிட்ட கோழியை கொடுத்த கதையாகிறோம், நாமல் கிட்ட ஆலோசனை கேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி நறுக்கிட்ட கோழியை கொடுத்தா என்ன ஆகுமோ அந்த நிலை உருவாக்கிவிடும் நாமல் கிட்ட. அதனால நாமல் கிட்ட எல்லாம் நாங்க ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வணக்கம் 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 டில்சன், எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? ஒன்னும் கதைக்காதீங்க. ஏப்ரல் மாசம் நாட்டுல ஒரு அள்ளி குழப்பம் வரப்போகுது. அள்ளி குழப்பம் என்ன அழி குழப்பமா இல்ல அழிவு? என்ன எனக்கு புரிய. நீங்க என்னப்பா சொல்றீங்க? யாரு சொன்னது? அல்லது நீங்க சொல்ற பிள்ளையா அல்லது அவங்க சொன்ன பிள்ளை? என்ன அள்ளி குழப்பம்னா யானை யானை அளவு ஒரு குழப்பம். அழினா யானை சிங்களத்துல. அப்ப இந்த வெள்ளத்துல யானையெல்லாம் ஊருக்குள்ள வந்துட்டா அப்படி இல்ல. என்ன கதைனா, விமல் வீரவன்ச மாத்தியா இருக்காரு. விமல் வீரவன்ச பாயிண்ட் வச்சுட்டு வருவார். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, நேத்து ஒரு ஊடகத்துக்கு போயிட்டு, சிங்கள ஊடகத்துக்கு ஒரு இன்டர்வியூ போயிட்டு தேவையில்லாத பொய், என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ எல்லா பொய்யையும் அடிச்சு விட்டு வந்திருக்காப்புல. அப்ப இதுல அவர் சொன்ன விஷயம்தான், ஏப்ரல் மாசம் நாட்டுல ஒரு பாரிய பிரச்சனை, எல்லாம் மக்கள் அடிச்சுக்குவாங்களாம். அடிச்சுக்கிட்டு எல்லாம் வெட்டு குத்திக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கதையை சொல்லி போட்டுட்டான் விமல் வீரவன்ச. இது ஒரு பாரிய பிரச்சனை. மக்கள்லாம் மக்கள்லாம் நாங்க பயப்படல. இந்த மனுஷனுக்கு ஏதோ கண்டென்ட், இந்த மனுஷனை பத்தி யாராச்சும் 4 பேர் பேசணும் அப்படிங்கிறதுல இதை போயிட்டு சொல்லிட்டு வந்திருக்காப்புல. யாரு கண்டுகிட்டது இதெல்லாம்? நீங்க சொல்றதுல உண்மை இல்லைன்னு சொல்லவும் முடியாது. ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கவும் ஏப்ரல் மாதம் பெற போறாரு ஊருக்குள்ள. அது அப்ப ஏதோ நடக்க போகுது. அப்ப பின்னணியில பேக்ரவுண்ட் பின் ஸ்டேஜில் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதே விஷயத்த அரின் பெர்னாண்டோ நேத்து பிரஸ் மீட்ல சொல்றாரு. எப்படின்னு சொன்னா, ஏப்ரல் சித்திரை புத்தாண்டு மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும், ரெடியா வைக்காங்க, அந்த மாதிரி தான் நம்மளோட டோக் இருந்துச்சு. இப்ப எல்லாம் இப்ப வீரவன்ச, உதயகம்மன் பில, அரின் பெர்னாண்டோ எல்லாம் அப்படி நீங்க சொல்லிட்டீங்க. எல்லாம் டொட் வச்சு வந்தா ஒன்று மறந்துட்டீங்க. ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாசவை நாங்கள் முன்மொழிகிறோம். இன்னும் ஜனாதிபதி தேர்தலுக்கு 4 வருஷம் இருக்குது. எல்லாம் அங்கே உதக்கிதான். அதுக்குள்ள இது ஒரு புதினத்தை கழிப்பட்டீங்களா? ஊருக்குள்ள கதைக்கு இல்லையா? அனுர அரசின் செயற்பாடுகள் கவலை அளிக்கிறது. யார் சொல்லியிருப்பா? மக்கள் இடம்பெயர்ந்து இருக்கும் போது இந்த அரசாங்கம் திருடர்களை பிடிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கிறது என்பது நேற்று அங்க பார்த்தா விசாரணைக்கு போனாலுக்கு பொன்னாட போத்துறாங்க. இந்த ஆள் சொல்லுது, நீங்க நிவாரணம் செய்யறீங்களா அல்லது விசாரணைக்கு ஆக்களை கைது செய்யறீங்களான்னு. அங்கான பார்த்தா ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிப்பு நடக்குது. ஒட்டுமொத்தத்துல இப்ப என்ன ஒரு இலங்கையில அரசாங்கம் இருக்கா இல்லையா? அரசாங்கம் இருக்குதா இல்லையா? இவங்க எல்லாரும் இப்போ ஒரே வேகமா இருக்கிறாங்க, கட்டும் வேகமா இருக்குது இலங்கை. என்ன நடக்குது? அரசாங்கம் இருக்கு, அரசாங்கம் அதோட செயற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. சரியா? அது பிரச்சனை இல்ல. இப்ப அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுற அந்த எதிர்கட்சிகள் இருக்காங்களே, எதிர்கட்சி பாராளுமன்றத்தில் இருக்க எதிர்கட்சிகள், பாராளுமன்றத்துக்கு வெளியே எதுவுமே மக்கள் ஆதரவு இல்லாம, மக்களுடைய எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம சும்மா அந்த தொண்ணு கத்திக்கிட்டு இருக்க எதிர்த்தரப்புவாதிகள் இருக்காங்க. இப்ப இந்த விமல் வீரவன்ச, உதயகுமார் பிற மாதிரி ஆக்கலாம். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த அரசாங்கத்தை பலவந்தமா வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. எப்படி இப்ப ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் இணைஞ்சு கோட்டாபய ராஜபக்ச எப்படி இந்த ஜனாதிபதி மாளிகையில இருந்து விரட்டுனாங்களோ, அதே மாதிரி இவரும் செய்யறதுக்கு ஒரு ட்ரை நடக்குது. ஆலோசனை கேளுங்கள், ஆலோசனை கேளுங்கள். அதத்தான் சொல்றாரு, எங்களிடம் ஆலோசனை கேளுங்கள். கேட்காட்டி ஏப்ரல் மாசத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடும், அதுக்கு ரெடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதைகள் இருக்கு. இப்ப என்ன ஏப்ரல் மாதம் பிரச்சனைன்றீங்க? பக்கத்து நாட்டுக்காரரையும் எல்லாரும் ஓடி ஓடி போய் சந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப எதுவும் பெரிய டிஸ்கஷன் நடக்குது சார்? என்ன பிளானுங்கிறது விளங்குது இல்ல. ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட இந்த அரசாங்கம் அதன் செயற்பாடுகள், அந்த நடவடிக்கைகள், ஆட்சியும் விதங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இன்னும் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டீங்களா? கரீம் பெர்னாண்டோ சொல்லி இருக்கிறேன். என்ன சொல்லியிருக்காரு? சுனாமியின் போது கிடைத்த நிவாரண உதவிகளை போன்று தற்போது கிடைக்கவில்லை. இது கரீம் பெர்னாண்டோ சொல்லல, உதயகம்பன் மேல சொல்றாரு. சுனாமிக்கு என்னடா சுனாமிக்கு கிடைச்சது அடிச்சது ஒரு சம்பவம் இருக்குதானே, அம்மாந்தோட்டம் குழந்து கட்டினது.
அதெல்லாம் அது சரி. இருக்குதானே. இப்ப ஓ இப்படித்தானே டில்சான், உங்களுக்கு நான் சாப்பிடக்குள்ள பங்கு தந்தா நீங்க எனக்கு ஆதரவா கதைக்கத்தானே வேணும். அது அடுத்தது, சரி. அனுரவின் சாதனையால் இந்த நிதியுதவிகள் கிடைக்கவில்லை. ஆஹ் ரணில் அப்ப சஜித் என்னவா? கோட்டபாய அவங்க சரி, ரணில் சஜித் ஆஹ் கோட்டபாய சரி, ஆஹ் நாமல் யார் ஜனாதிபதியாக இருந்தாலும் இந்த உதவி நிதியுதவி கிடைத்திருக்கும். நாமல் ராஜபக்ச என்னன்னு சொன்ன வரவர், அந்த என்ன சொல்ல? இளவரசர் என்று இப்படி சொன்ன இப்படி இப்படி கரீம் பெர்னாண்டோ, இப்படிதானேண்ணா. ம். இளவரசர் என்று சொன்ன கரீம் பெர்னாண்டோ தான் இதை சொல்றேன். இப்ப இப்படித்தானே. இப்போ நாட்டுல ஒரு ஆட்சி முறை இருக்குன்னு சொன்னா அந்த ஆட்சி மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணுமா இல்லையா? வெளிநாடுகளுக்கு ஒரு நம்பிக்கை வரணுமா இல்லையா? இந்த இந்த நம்ம இந்த அரசாங்கம் இருக்கு, அரசாங்கம் மக்கள் மீது ஒரு அக்கறையை செஞ்சுக்கிட்டு போறாங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்போம்னு தான் நிதியை மக்கள் வந்து இந்த வெளிநாடுகள் வந்து மக்களுக்காக நிதியை கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி கதைகள் எல்லாம் கதைச்சு நகைச்சுவை ஆகணுமா இவங்க எல்லாம்? என்ன செய்ய, என்ன ஏது, வழி ஆனா வழி இல்லாம அழைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற டைம்ல சொல்றேன், இப்போது ஐக்கிய நாடுகள் சபை சுமார் பெரும் மில்லியன் டாலர்களை சேகரிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதா தகவல் ஒன்று ஆஹா, கிடைச்சிருக்குது. ஆஹா. அதுக்கு காரணம் வந்து இந்த அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, ஊழலற்ற நிலை. ஒருவேளை ஏப்ரல் மாதம் அவர்கள் கூறுவது போன்று நாட்டில் ஏதாவது நடக்கக்கூடாது நடந்து விட்டால் வார காசு எல்லாம் அம்போதான். நம்பதான் அடிக்கிறதுக்கு ரெடி. அத்தனை அடிக்கடி சொல்றாங்க, நிதி முகாமைத்துவம் தெரியாமல் இருக்கின்றது இந்த அரசாங்கம், எங்கள்கிட்ட ஆலோசனை கேளுங்கள். அப்ப எங்கட மஹிந்த ஜெயசிங்க சொல்றாரு, பிரதி அமைச்சர், நறுக்கிட்ட கோழியை கொடுத்த கதையாகிரும் நாமல் கிட்ட ஆலோசனை கேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி? நறுக்கிட்ட கோழியை கொடுத்தா என்ன ஆகுமோ அந்த நிலை உருவாக்கிவிடும் நாமல் கிட்ட. அதனால நாமல் கிட்ட எல்லாம் நாங்க ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு மஹிந்த ஜெயசிங். இப்ப நாமல் ராஜபக்ச சொல்றாரு டில்சன் என்ன சொன்னா, நீங்க வந்து திருடர்களை பிடிக்கிறதுக்கு இந்த நேரத்தை எடுக்காங்க, இது அந்த நேரம் இல்ல, ஒரு நாட்டில் அனர்த்தம் ஏற்பட்டிருக்கு, எனக்கு விலங்கல்ல. இப்ப நான் நினைக்கிறேன் நீங்க நேற்று சொன்ன மாதிரி அந்த அந்த வேலை வேகப்படுத்திட்டாங்கன்னு அறிஞ்சிட்டாங்க போல. அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அதுதான் நடக்குது. எல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிருக்காங்க, ஸ்பீடப் பண்ணிருக்கிறாங்க. அதே நேரம் இலங்கையில் இருக்கக்கூடிய விசாரணை கட்டமைப்புகளை உசார்படுத்த சொல்லி இருக்கு. இன்னொரு விடயம் தெரியுமா, நேற்று அந்த உகண்டா மற்றது பெரிய பெரிய நாடுகள்ல எல்லாம் அதிக அளவான பணத்தை நிதி இருக்குன்னு சொன்னவங்க தானே, அதெல்லாம் கொட்டாச்சு எங்க கொட்டாச்சு கொட்டாச்சு? அவங்க எங்க பேர் அதெல்லாம்? கொட்டாச்சு. ரஷ்யாட ஒரு தூதுவர் அப்பாச்சிர உறவினர் ஒரு ஆளும் பெரும் நிதியெல்லாம் ரஷ்யாவில் இருக்கின்றவர். ஆமா, விளாடிமிர் புட்டினோட எல்லாம் கதைக்கலாத இப்ப. வசதி வாய்ப்பு இல்ல போல. இப்ப என்ன நடக்குது வெளியில? இப்ப அதான் இப்ப இந்த கொட்டாச்சி பத்தி சொல்லி ஆகணும். இப்ப கொட்டாச்சியில ஒரு வீடியோ ஒன்னும் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. எப்படின்னு சொன்னா, இப்ப இவங்க தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நாமல் ராஜபக்சோட பணம், ராஜபக்சேக்களோட பணம் எல்லாமே உகண்டாவுல பதுக்கி வச்சிருக்காங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் துவைக்க போறோம். அந்த வீடியோ தான் நான் சொன்னேன். அது என்னன்னு சொன்னா, இப்ப இந்த கொட்டாச்சி வந்து நேற்றைக்கு முன்தினம் ஒரு ஈவெண்ட்ல வந்து நாமல் ராஜபக்ச, நாமல் பேபி பக்கத்துல இருக்காரு இளவரசர், இவங்க போயிட்டு அப்படி அந்த கேண்டில் எல்லாம் பத்த வைக்கிறதுக்கு உதவி செய்யறாங்க, கை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்படி பெரிய அந்த கோபத்தன்மைகளை காட்டிக்கல. அப்ப எல்லாம் ரஞ்சன் ராமநாயக்க சொல்லுவாரு, உங்களுக்குமே யாழ்வோ வள்ளி அப்படிங்கிற அந்த வார்த்தையை இவங்க கொஞ்சம் மீண்டும் ஞாபகப்படுத்தினதை வந்து சொல்லிக்கலாம். ஆனா உண்மைக்குமே இவங்க எல்லாம் அந்த அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, இருந்தாலும் மேலோட்டமான அப்படி கண்டா கதைக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. அத சொல்லலாம். கீ நிக்கா போண்டு நெருக்கமான உறவில்லை. நெருக்கமான உறவு இல்லை. ஆமா, அந்த மாதிரி இல்ல, நெருக்கமான உறவை பேணுனா ஜேவிபி தலைமையகத்துல இருந்து உடனே கொழுவை போட்டு தூக்கி ஆள வெளியே முடிச்சிருவாங்க. இப்ப கிட்டத்தட்ட அந்த மெழுதிரி கொடுத்ததுக்கே அங்க ஒரு விசாரணை போகும். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி வந்து புலம்பி கொண்டிருக்கிறாராம். என்னண்டு கட்சிக்குள்ளையும் கணக்கெடுக்கிறாங்கல்ல என்பிபி எம்பி, யாரும் எங்களை என்ன கண்டுகொள்றாங்களும் இல்லை, நான் என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கேன்னு சொல்லி ஒரே புலம்பலாம். அவர முகநூல்ல போட்டிருக்கிறாராம். அவர் போடுற முகநூல் எப்ப போடுவாருன்னு சொன்னாலும் இரவுல போடுவாராம், அல்லது நடிச்சாமத்துல போடுவாராம், விடியக்குள்ள அழிச்சிருவாராம். என்ன செய்யறது? வடிவேல் மாதிரி எங்க அடிச்சாலும் நோவு, ஆனா சொல்லலாது அந்த மாதிரி. ஆனா இப்ப இந்த நாடு வந்து பாரிய இப்ப இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்திருக்கு. இன்னும் இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து வாரத்துக்கு காரணம் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னு பாருங்க, நீங்க ஆச்சரியம் அடைவீங்க. மஹிந்த ராஜபக்சக்களை அவமதித்த சாபத்தை தான் இந்த நாடு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு இந்திக்கு அனுருத்த ராஜபக்ச கட்சியில் இருக்க ஒருத்தன் சொல்லியிருக்கான். எப்படின்னா, மஹிந்த ராஜபக்ச அவமதிச்ச சாபத்தை தான் இந்த நாடு முகம் கொடுத்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. உண்மையே தெரியாதுன்னா ராஜபக்ச பீடம் அது ஒரு பீடமாக இருக்கிறது. அது நீங்க சரி 100%. அந்த பீடத்தை அவமதித்தது உண்மையில் ஒரு பெரிய பிழையாகத்தான் இப்போது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த பீடத்தில் இருக்கக்கூடிய தேரர் இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கார். ராஜபக்ச பீடத்தின் தலைமை சாது
இன்றைக்கு நீதிமன்றத்துல சரணடைந்திருக்கிறார். எங்கட தமிழர்களை சாது வெட்டுவேன் அப்படின்னு எங்கட சொன்ன சாது மனிதர். மங்களராம விகாராதிபதி நீதிமன்றத்துல சரணடைந்திருக்கிற ஒரு செய்தி இருக்குது. அது உண்மையில சாபம்ன்றது சரி டெல்சன். என்னன்னு சொன்னால் அது ஒரு மத பீடம், ராஜபக்ச பீடம். பீடம் பீடம் நிக்காய். பீடத்துக்கு அடித்தளம் இப்படி இது செய்யக்குள்ள நாட்டுக்கு உண்மையில நாட்டை சீரும் சிறப்போடையும் உண்மைதான் செல்வம் உண்மைதான். கொளிக்கிற வகையில வச்சிருந்தது அந்த பீடம் தான். அந்த அது பீடத்துக்கு சரி. இப்படி வரக்குள்ள ஒண்ணும் செய்யல. அது சரி. அதுல இருக்க தேரர்களும் அவங்கவுங்க சப்ஜெக்ட் அவங்கவுங்க வேலைகளை பார்த்தாங்க. கடந்த காலங்கள் நாங்க அதையும் பார்த்தோம். ஆனா இப்ப இப்படி ஒண்ணு இருக்கு. இப்ப இதெல்லாம் போய்கிட்டு இருக்க நேரத்துல இந்த முஜிபுர் ரஹ்மான் எம்பியுடைய வீட்டுக்கு வந்து கொஞ்சம் மர்ம நபர்கள் சென்று வரதா ஒரு தகவல் வந்து நேற்று கொஞ்சம் மனுஷர் பயந்துட்டாரு. பயந்து வந்து போலீஸ் தலைமையகத்தை நாடி போலீஸ் போலீஸ் அதிபருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இப்படித்தான் என்னைய தேடி 4-5 பேர் என்னுடைய மனைவியின் வீட்டுக்கும் என்னுடைய சகோதரின் வீட்டுக்கும் போயிட்டு என்ன பத்தி விசாரிச்சிருக்காங்க. நான் ஏதோ சிம் காணாம போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணனா அது சம்பந்தமா வார்த்தை வந்து என்னைய பத்தி தான் கேட்டு விசாரிக்கிறாங்க. இது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இது யாருன்னு தெரியல. ஆனா சிஐடி இன்ட்டு போலீஸ்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் மர்மமா இருக்கு. ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு தாங்க அப்படின்னு போலீஸ் அதிபரை சந்திச்சு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்ன கதையே தெரியாது. என்ன பயம்தான் என்ன. என்னடா உண்மையில முஜிபுர் ரஹ்மானை பற்றி சொல்லணும். அவர் உண்மையில இத்தவரைக்கும் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்துல நல்லா விவாதிக்கக்கூடியவர். எந்த ஒரு காலகட்டத்திலையும் துணிந்து கருத்து சொல்றவர் டில்சான். அவர் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற போது முஸ்லிம் அரசியல்வாதிகள் எல்லாம் ஒளிந்து கொண்டிருந்த போதும் துணிந்து கருத்து சொன்ன ஒருவர். அதே போன்று அவர் மீது அவர் அரசியலை அரசியலாக பார்க்கக்கூடியவர். இந்த வரைக்கும் அவர் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டுகள் அல்லது லஞ்ச ஊழல் எதுவும் இல்லை. அவர் மீது அவ்வாறான ஒரு விடயம் இருந்திருக்குமாக இருந்தால் உண்மையில் போலீசார் உண்மையில் அவருக்குரிய பாதுகாப்பை இந்த இடத்திலே வழங்க வேண்டும். அது மிக முக்கியமானது. அந்த அச்சுறுத்தல் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளணும். அது மேற்கொள்ளப்பட வேண்டும். யாரா இருந்தாலும் இப்ப வந்து சம்பந்தப்பட்டவங்க யாரும் உண்மையாகவே போலீசார் விசாரணைக்காக சென்றார்களா? சென்றால் பரவாயில்லை. உண்மையை ஒத்துக்கொண்டு இதுக்காகத்தான் வந்தோம், இதுக்காகத்தான் இந்த விசாரணையை செய்யறோம்னு சொல்லிடலாம். ஆனா மர்ம ரீதியா வந்து இப்படி பின்தொடர்ந்து வந்து வீடுகள்ல போயிட்டு பெண்களிடம் இவரை பத்தி விசாரிக்கிறது வந்து அவ்வளவு சரியில்லை. ஆனா அது என்ன ஏதுன்னு இந்த அரசாங்கம் அல்லது இந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் இது சம்பந்தமா பார்த்து உண்மைகளை வெளிப்படுத்தினால் நல்லா இருக்கும். வேணா அத்தானே நமக்கு தேவை. இப்ப ஏன்னா டில்சான் நீங்க கொழும்புல இருக்கிறதால கேக்குறேன். இப்ப பிமல் வீரவன் செய்யற மிரட்டல் எல்லாம் அனுரா பயந்திருப்பாரா இல்ல அவங்கள எப்படி இருக்கிறாங்க? உண்மையில உங்களுக்கு பாக்குற அளவுல தானே அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து இப்ப வந்து எந்த வேலை வெட்டியும் இல்லை. இந்த உதயகமன் பிள்ளை விமல் வீரவன்ச இன்னும் பலருக்கு எந்த வேலை வெட்டியும் இல்லாதனால இவங்க எல்லாம் எங்கேயாச்சும் உதயகமன்ல சட்டத்தரணி அவருக்கு வேலை இருக்கு. சாரி அப்படி சொல்ல சட்டத்தரணி இருக்கு. எப்ப உசாவிக்கு போனாருன்னு நாங்க பார்க்கவும் இல்லை. என்ன கதை கருப்பு கோட்டை போட்டாரா இல்லையா, போடுறாரா இல்ல அதை மடிச்சு எடுத்து வச்சிருக்காரா பிள்ளையான வழக்கு அவர் தானே செய்யறாரு. அப்பப்ப அதுதான் பிள்ளையானுக்காக தான் இப்ப அந்த கருப்பு கோட்டை எடுப்படுமா இருக்கும். மத்தபடி எந்த கேஸுக்கும் எடுப்பறத நாங்கனா பார்த்து இல்ல. அது அப்படி இருக்கிற இடத்துல இந்த நேற்றைய தினம் நளின் ஜெயதிஸ் அமைச்சர் வந்து கேபினெட் அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற அந்த முக்கியமான ஊடக சந்திப்புல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்ப தெரிந்தான இலங்கையில ஒரு சில பிரதான ஊடகங்கள் இந்த இயற்கை அழுத்தத்தை வந்து இந்த இலங்கை அரசாங்கம் தெரிந்து கொண்டே முன்கூட்டி அறிஞ்சுக்கிட்டே இதை வந்து தவற விட்டுட்டாங்க. இதை வந்து சரியா முகாமித்துவம் பண்ணல. இதனாலதான் இவ்வளவு சேதங்கள் அப்படின்னு பிரதான ஊடகங்கள் ஒரு சில மக்களை வந்து வேறு திசையில மாற்றும் வகையில முயற்சி செஞ்சாங்க. ஆனா இப்ப நேற்று இதுக்கு வச்சாரு செக்க எப்படின்னு சொன்னா ஒரு சில சிங்கள ஊடகங்கள் எப்படின்னு சொன்னாங்கன்னா 12ஆம் தேதிக்கு முன்பதாகவே இந்த இப்படி ஒரு நாட்டில் நடக்க போகுது, இயற்கை அர்த்தம் நடக்க போகுது அப்படின்னு முன்னறிவித்தல் கொடுத்தாங்க. முன்னெச்சரிக்கை செய்யப்பட்டதுன்னு தொடர்ந்து சொல்லி ஆகவே உண்மைக்குமா அரசாங்கம் தான் ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய போலியான செய்தின்னு நளின் ஜெயதிஸ் அமைச்சர் ஆதாரங்களுடன் ஒவ்வொரு சேனலுக்கும் போயிட்டு ஒவ்வொரு இன்டர்வியூ கொடுத்து சொல்லி வந்தாரு. அதே மாதிரி நேற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற அந்த பிரஸ் மீட்லையும் ஆணித்தரமா அந்த ஊடகத்தை சேர்ந்த ஊடகவியலாளர்கள் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. பார்த்து நடந்துக்கோங்க, போலியான செய்திகளை நீங்க போட்டிருக்கீங்க, நமக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கலாம், சரியா, லைசன்ஸையும் கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டாரு. சோ ஊடகங்களும் அவதானமா இருக்கணும். சும்மா வந்ததுக்கு வந்தேன் போனதுக்கு போனேன்னு செய்தி போடக்கூடாது. ஏன்னா இப்ப பார்லமெண்ட் உறுப்பினர் திலீப் ஜெயவீர அவரோட சேனல் அங்க இருக்கு லிஸ்ட்ல. அப்ப அது நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவருக்கு தேவையான மாதிரி அந்த ஊடகம் இயங்குதா இல்லையாங்கிறது நிறைய சர்ச்சைக்குரிய விமர்சனங்கள் இருக்கு. அப்படியும் கதைகள் இருக்கு. அரசாங்கத்தை வந்து இப்படி குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், விமர்சிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக ஊடகத்தை பயன்படுத்துறாரோ தெரியாது. அப்படி பயன்படுத்தினா அது மிகவும் தவறான ஒரு விஷயம். அவரோட தனி லாபத்துக்காக, அரசியல் லாபத்துக்காக அப்படி ஒரு ஊடகத்தை பயன்படுத்துறது. ஆனாலும் கடந்த காலங்கள்ல இந்த கிளனி கங்கையில பாம்பு வந்த விஷயம் நிறைய இருக்கு தானே. அப்படி இந்த ஊடகங்கள் ப்ரொமோட் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் இனி செய்யாதீங்க.
இல்ல டெல்சான் இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால் இவங்கள் அந்த விடயங்களை எல்லாம் மிக கவனமா தான் செய்யறாங்க. அதை பொறுப்போட நடந்து கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த பொறுப்போட நடந்து கொள்ள தவறுனா அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஆபத்தா தான் முடியும்னு நினைக்கிறேன் இல்லையா? நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. அதனால இனி அவதானமா இருக்கணும். இனியும் இனியும் அரசாங்கத்துக்கு எதிரான போலியான தகவல்களை வெளிப்படுத்தினா நிச்சயமா அரசாங்கம் தன்னுடைய மறுமுகத்தை காணுவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத அவர் சொல்லாம சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் முன்னுக்கு என்ன நடக்குதுன்னு. ஆனா மக்களுக்கு உண்மைத்தன்மை நடக்கணும். ஏன்னா மக்கள் நம்புற ஒரே விஷயம் ஊடகம். மக்களை பத்தி நாங்க உண்மைக்கு சொல்லி ஆகணும். இலங்கை மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு நாட்டுல இருந்து வெளியே போக முடியாம அழுத ஜப்பான் மருத்துவ குழு பத்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த வீடியோ நேத்தா கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருக்கு. අනිවාර්යෙන් එනවා. එනවා? ඔව්. මේ සිංහල ඉගෙන ගත්තනේ. ඔව්. ඔව් මගේ ආදරේ රට ශ්‍රී ලංකා. பாவம் அது இலங்கைக்கு இங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சுட்டு ஜப்பானுக்கு திரும்பி போக முடியல. எங்களுக்கு இங்கதான் இருக்கணும், நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே குடும்பங்கிற மாதிரி ரொம்ப அழுது கவலையா இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. உண்மைக்கு உணர்வுபூர்வமா அந்த வீடியோ இருக்கு. அப்ப போக முடியாது சொல்றாங்க. எங்களால நாங்க திரும்ப வருவோம், அந்த நாட்டுக்கு வருவோம், நாங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வருவோம். அழுது அழுது அப்படியே கட்டி பிடிச்சிட்டு போறாங்க. ரொம்ப கவலையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உண்மைக்குமே இலங்கை மக்கள் அவ்வளவு நேசிக்கிறாங்க எல்லாரும். இலங்கை மக்கள் மிகவும் பாசமானவர்கள், அன்பானவர்கள் என்றதுக்கு நல்ல உதாரணம். ஆனா அவங்களுக்கு தெரியுமா, இப்ப மக்கள் எல்லாம் நல்லா அன்பா தான் இருக்காங்க. ஆனா இப்ப இந்த ஏஜி ஆபீஸ் முன்னுக்கு ஒருத்தர் கத்தியோட சுத்திக்கிட்டு இருக்க வீடியோன்னு வந்துச்சு. அதையும் நாங்க சொல்லி ஆகணும். காரணம் அவருக்கு நிவாரண படம் இன்னும் கிடைக்கலையாம். அப்போ கத்தியோட இப்படி போய்கிட்டு எங்க அந்த ஏஜி ஆபீசர் எங்க அப்படி இருக்காரா? தவறு. அதை நாங்க நகைச்சுவையா சிரிச்சாலும் கூட அது தவறு. அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அவர்களுடைய வேலையை உரிய நேரத்துக்கு செய்யாவிட்டால் மக்களாக குடிமக்களாக நாங்கள் கேள்வி கேட்கலாம். வன்முறையை கையில் எடுக்க கூடாது. வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது, அது தவறு. தயவு செய்து வன்முறையை கையில் எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க கோபம் அடைந்து உங்களை எதிர்பாராம ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னு வைங்க, நாளைக்கு பாதிக்கப்பட போறது நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தான். சோ அந்த மாதிரி வேலைகளுக்கு போகாதீங்க. சண்டை சச்சரவுலாம் தேவையில்லை. எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் தான் நாங்க கூட சிரிச்சு சீரியஸான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்ப இப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிவாரண பணம் கிடைக்கலையா, உரிய அதிகாரிகள் தொடர்பு கொள்ளுங்க, பேசுங்க. ஏன் இன்னும் வரல, ஏன் நீங்க பாக்குறீங்கல்ல, பாருங்க, நாங்க எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க எப்படியாச்சும் அழைச்சிட்டு போயிட்டு அமைதியா சமாதானமா உங்க வேலைகளை செஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு கத்தி எடுத்துக்கிட்டு எங்கடா அந்த ஆபீசர் அப்படின்னு எல்லாம் கேட்க வேணாம். தப்பு, தவறு. அதுகளை திருத்திக்கங்க. நாங்களும் நம்மளை மாத்திக்கணும்னா இந்த நாடு நல்ல நிலைக்கு போகணும்னு சொன்னா நமக்கும் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கு. அப்படின்னா நாங்களும் நல்ல விதமா நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். அந்த விஷயங்களும் நாங்க செஞ்சுக்கணும். வேணாம். அப்பதான் அரசாங்கமும் அரசாங்கத்தோட சேர்ந்து நாட்டை நல்ல லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வேற என்ன புதுனங்கள் ஊருக்குள்ள என்ன கிடக்குதா இல்ல என்ன மாதிரி புதுனம் இல்லாம இல்லன்னா இன்னைக்கு நிறைய இருக்கு. உன்னனா இப்ப சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சி தலைவர் இப்போ தெரிந்தானே ஜனாதிபதி வேட்பாளராக ஆக போறாரு. இப்ப மீண்டும் எதிர்கட்சி தலைவராக போறாருன்னு இங்கிட்டு சொல்லிக்கிறார்கள். இன்னைக்கு சுந்தரலிங்கம் பிரதி அமைச்சர் சந்திச்சு சொன்னேன். இப்போ போட்டி கடுமையா இருக்கும் போல அடுத்த எலெக்ஷனுக்குன்னு அவர் சொன்னாரு, சஜித் பிரேமதாஸை தொடர்ந்தும் எதிர்கட்சியிலே வாங்கி அவர் மாதிரி எதிர்கட்சி தலைவர் தான் நாங்க எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டாரு. அது என்ன அர்த்தத்துல சொன்னாலும் தெரியாது. ஆனா சஜித் பிரேமதாஸைக்கு நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். எதிர்கட்சி தலைவருக்கு என்னன்னா, இப்போ அடிக்கடி எல்லா பகுதிக்கும் போறாரு, மக்களுக்கு பேசுறாரு, மக்கள் பிரச்சனைகள் கேட்கிறாரு. 25,000 கிடைச்சிருச்சா, உங்களுக்கு கிடைச்சா 25,000 கிடைச்சான்னு கேட்கிறாரு. எல்லாம் ஓகே. மருத்துவ உபகரணங்களை அங்கங்க வைத்தியசாலை கொடுக்குறாரு. அங்க போயிட்டு எப்படி செல்ஃபி எடுக்கிறதுன்னு படிச்சு கொடுக்குறாரு. ரைட், எல்லாம் ஓகே. ஆனா கம்பளை நகரசபை எஸ்டிபி கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ரைட்டா? இந்த கம்பளை நகரசபைக்கு உட்பட்ட பல பகுதிகளில் குப்பைகள், இந்த இயற்கை அனத்தோட வீசப்பட்ட குப்பைகள் எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. சோ இந்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களே மக்கள் நலனை சென்று பார்த்து கேட்டு பிரச்சனைகளை ஊடகங்களுக்கு சொல்ற நீங்கள் தயவு செய்து இந்த கம்பளி நகரசபைக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் இன்னும் குப்பைகள் அகற்றாம இருக்கு. அந்த நகரசபை எஸ்டிபி கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. தயவு செய்து அதையும் கொஞ்சம் பார்த்து கூடிய சீக்கிரமே அந்த குப்பைகளையும் அகற்றினீங்கன்னு சொன்னா நீங்க பெஸ்ட். நீங்க தான் எதிர்கட்சி தலைவர். கம்பளையை சொல்ல எங்கட கக்கிம் காக்காவும் அங்கதான் இருக்கிறார். அவர்கிட்டையும் சொல்ல கக்கிம் நானாட்ட சொல்லி விடுங்க. அவர் எல்லாரும் அவங்கள பத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பார்த்து எல்லாரும் கொஞ்சம் செஞ்சுட்டீங்கன்னா அந்த மக்கள் கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியா வாழுவாங்க. சரி டெல்சா, நீங்க சொன்னதெல்லாம் நாளை பார்ப்போம். முதல் நாட்டை ஜனாதிபதியாகி வழி நடத்த முதல் கம்பளை நகரசபையை வழி நடத்துங்க. அதுக்கப்புறம் நாட்டை உங்கள்ட்ட தாரதை பற்றி நாங்க முடிவு எடுக்கிறோம். இந்த தகவலோட டெல்சா இன்னைக்கு நாங்க நிறைய விஷயம் இருக்கு. என்ன நாளைக்கு கதைப்போம். நாளைக்கு கதைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பேசுவோம், மக்களை தெளிவுபடுத்துவோம். மக்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நாங்க கதைக்கிறோம். ஓகே, நாளைக்கு
பல Stay safe. புதிய Bye. விடயங்களோட சந்திக்கலாம்னு நினைச்சிட்டு டேல்சா நாளைக்கு எப்ப ஏதாவது நல்ல சந்திப்போம். சம்பவத்தோட சந்திப்போம். பாய். கட்டாயம். பாய் பாய் பாய்.